இப்போ 2 பேர் பேச போறீங்களா இல்லையாடா? இப்படியே இருந்தா நான் கிளம்பிடுறேன்டா. ஒரு நிமிஷம் இருந்தா இந்த நியாயத்தை நீயே கேட்கலாம். என் சட்டை, என் பேண்ட்டு, என் ஷூ, என் சாக்ஸு மொத்தத்தை நீ ஜட்டி எடுத்து போடுறான். அவன் ஏன் வாங்கி தரது இல்லை? நான் வீட்டில் ஏன் இந்த யூஸ் பண்ணான்னு கேள்வி நீ. ஏய் என்னடா ஜட்டி கூட வாடா. சாரிண்ணா, என் தப்பு தான். எங்க அப்பா 2 தான் வாங்கி கொடுத்துருக்காது, அதே போட்டுக்கிறேன் இனிமேல். இன்னும் இது கூட பரவாயில்லண்ணா. நைட் தூங்கும் போதே என் ஃபோன் திருட்டுத்தனமா எடுத்து நான் யாராருக்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன், யாராருக்கெல்லாம் முத்தம் இமோஜி சென்ட் பண்ணியிருக்கேன், யாரும் என்னென்ன ஸ்டிக்கர் அமைச்சிருக்கேன்னு திருட்டுத்தனமா எடுத்து பார்க்குறானா. அம்மா கிட்ட வேற சொல்லி விட்டுறான். என்ன பொழப்புனா இது? பிரைவேசி வேணா வீட்டில் என்னன்னு கேள்வி நீ. ஏய் இதெல்லாம் தப்புடா பாவா. என் தப்பு தானா, இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். சாரிண்ணா. எங்க அப்பா அம்மாவுக்கு இவன் தான் ஓஜி குழந்தை போலச்சு, நான் ஃபர்ஸ்ட் காப்பி போல. எனக்கு மரியாதையே தரது இல்லை. நான் கிளம்புறச்சு வீட்டு விட்டு. ஏய் இல்லடா அண்ணா, என்ன என்னை மன்னிச்சுக்கோண்ணா. நான் அண்ணன்ற ஒரு உரிமையில தான் இதெல்லாம் பண்ணேன். மனசு ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். இனிமேல் நான் எங்க இருக்கணுமோ அங்க இருந்துக்கிறேன். டேய் தம்பி, விட்றா டேய் விட்றா. இல்லைண்ணா, என்ன இருந்தாலும் அது தப்பு தானே. டேய் தம்பி வாடா. இதுக்கெல்லாம் என்னடா சாரி சொல்லிட்டு. சரி அண்ணன் ஒரு வேலை இருக்கு, வரும்போது உனக்கு பிடிச்ச பருப்பு புளி வாங்கிட்டு வரேன். ஓகேவா? சரி கூட்டு போயிருந்தேன். சரி வீட்டுக்கு போன வரேன். சில்றப்பாயா, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு வந்து நின்னுக்கிறேன் நீனு. ஏய் இவ்வளவு நேரம் நடிச்சுட்டா இருந்த. ஆமா, நான் கடற்கரை வெடிப்பேன். நான் நடிச்ச நம்பிடுவேன் அவெல்லாம். சரி ஓகேவா. உன் ஷூ சைஸ் நம்பர் என்ன? 10. ஒன்னு புதுசா வாங்கி வச்சுக்கிறேன், போட்டுக்கோ. நான் எமோஷனலா பேசி மறுபடியும் மைக்கிடுவேன் அவனை.